ஆர்டிக்கல் சப்ஸ்கிரைபர் சமூகத்தின் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மைய சகோதரர்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் கொண்டு வந்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரிப்பேர் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவேன். தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்த்தா சில ஆட்களுக்கு பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு தான் சொல்லிடுவேன். இது முற்றிலும் தற்சலமானது சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு அரசு பணி தேர்வுகள் தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் வடக்கத்திய ஆட்களுடைய ஆதிக்கம் இருக்கு. அதுங்கிறது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும். அது எங்கே வந்துச்சு, யாரால் வந்துச்சு, அதுக்கு நம்ம போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதெல்லாம் காரை ஒட்டுங்க நடந்த விஷயங்கள். ஏன்னா ஒரு தரப்பட்ட ஆட்களுக்கு சமீப காலங்களில் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய ஒரு அடியெடுத்திருக்கு இந்த தேர்வுத்துறைகள். சரி, சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சில ஆட்களுடைய கைமாறுகளுக்கு சில ஆட்கள் ஒத்துப்பிருக்காங்கிறத இடம் சொல்லுவாங்க. சரி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் எப்படி வடக்கத்தை ஊடகங்கள் வடக்கத்திய ஆட்களுடைய தலையீடு இருந்துக்குங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டமே பார்த்துட்டு விஷயத்துக்காக 2017க்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இல்லை. அங்கொன்றும் முன்னொன்றுமாக தான் சில ஆட்கள் எழுதுவாங்க. 2017க்கு அப்புறம் சில திருத்தங்களை கொண்டு வருது தமிழ்நாடு அரசு. அதனுடைய அடிப்படையில் யார் ஏனமாய் எங்கேருந்து வேணுமாய் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத விண்ணப்பமாகலாம் அப்படிங்கிறத மாற்றுறாங்க. இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. அதாவது உண்மையாக படித்து போனால் பிரச்சனை இல்லை. அவன் உயிரை கொடுத்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் உயிரை கொடுத்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடையதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாக உழைச்சி போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஃப்ராடு பண்ணி இதுமாதிரி மோசடி பண்ணி போகக்கூடிய ஆட்கள்லாம் தலையெடுக்கும். அது 2017க்கு அப்புறம் நடைபெற்ற தேர்வுகளில் யார் பணி அமர்ந்திருக்காங்களோ அவங்களுடைய தேர்வு அவங்களுடைய பணி தேர்வு பட்டியலெடுத்து அவங்களுக்கு சில தேர்வுகள் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அது வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன மோசடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ சென்னை நடைபெற்ற கஸ்டம்ஸ், அதாவது இந்த சுங்கத்துறை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன், அவங்க இருக்கக்கூடிய எழுத்து தேர்வுக்கு கிட்ட ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது பணியாளர் தேர்வுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வேக்கண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 1500 1800 இருக்கக்கூடிய 800 இருக்கக்கூடிய வடக்கத்திய ஆட்கள் எழுதியிருக்காங்க. எழுதுறது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏன்னா எழுதி செக் பண்ணாமல் உள்ள எடுத்துக்கிறாங்க. ஏன்னா செக் பண்ணாலே சில பிரச்சனை நடக்குது. அது எந்த பிரச்சனை முதல்ல செக் பண்ணாமல் உள்ள எடுத்துக்கிறாங்களா. ஹால் டிக்கெட்டு சேனலை போட்டு வாழ்ப்பாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் போனாங்களாம் வடக்கில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ், அதாவது மத்திய பழைய அரசு தேர்வு போனாங்களாம். சரடா போட்டு அழைச்சாங்க. அதை கட்டுக்கிறேன். தேர்வில் சின்ன தேர்வு ஹால் டிக்கெட்டில் விண்ணப்பத்தில் சில மாறுபடும் சில குறைகள்லாம் அவங்க படித்தே எழுத மாட்டாங்க ஒரு சில தேர்வுகளில். அது மட்டும் இல்லாமல் தாண்டி உட்பட கட்டுவாங்க ஒரு சில தேர்வுகளில். அந்த தேர்வுலையும் மொழிகள் நடந்திருக்கு. ஏன்னா இந்த கேட்ஜெட், எலக்ட்ரானிக் கேட்ஜெட் தான், அது எல்லாத்தையும் உடம்புல பொருத்திக்கிட்டு அவங்க அங்கேருந்து டிரான்ஸ்மிட்டர் மூலமாக
கீழே மூச்சு மூலியமாக இருக்கக்கூடிய அந்த காது கைதுன்னு அதை வச்சு வரைஞ்சிருக்கிறார். ஸோ மர்ம நபர்கள் பின்னாடி இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி வழக்கத்தை கொடுக்குங்க, அதாவது ஆன் தி ஸ்பாட்டில் எப்படி நடத்துங்கிறது தெரியல. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கனவுகளில் இழந்தாங்க எழுதுறாங்க அரச மாணவர்கள். ஆனால் கேள்விக்குறியாக போயிட்டு இதை அரசாங்கம் கண்டுபிடித்து 2017க்கு அப்புறம் யாராருக்கு போனாங்களோ அவங்களோட பதவிகள் போடக்கூடிய இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கணும். வச்சு எடுத்தீங்கனாலே கரெக்டு. ஏன்னா இதை வந்து பணியாளர் தேர்வாணையத்தில் சில நடைமுறையும் சில ஆட்கள் பண்ணும்போது சில ஆட்கள் பிடிக்கல. தேர்வில் போய் வழக்கெல்லாம் போட்டாங்க நீதிமன்றத்தில். கொள்கை முடிவை யாருமே தலையிட முடியுன்றது அரசாங்கம் நடத்த வைக்கக்கூடிய இதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது நீதிமன்றம் விரும்பிச்சு. ஏன்னா தமிழ் தேர்வு கட்டாயம் கொண்டு வந்துட்ட. ஏன்னா இது தமிழ் அல்லது இங்கே ஆங்கிலம் கைட் லாங்குவேஜில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் இருக்கவங்க கொஸ்டினை வந்து ஈஸியாக அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அது இன்னும் சில தத்துவானவங்களுக்கு குரூப் ஒன் தேர்வுகள் 100-200 மதிப்பெண்ணும் தனியாக தூக்கிட்டு பண்ணணும். அதை வந்து சில கட்டுப்பாடு மெயின் செக்டம் பண்ணணும். ப்ரீலிம்ஸை பாருங்கப்பா, அந்த மெயின் செக்டம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அரசாங்கத்தில் இப்போ சில மாற்றங்களும் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல. இது அடிப்படை விஷயம் தெரியாமல் தமிழே தெரியாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேலையில் உட்காந்துருக்காங்க. அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலைகள் வாய்ப்பு, அவங்க இருக்கிற கனவுகள்லாம் என்னங்கிறது ஒரு கேள்விக்குறி தமிழ் உலகத்தில் நின்றுருக்கு. இதை அரசாங்கம் கண்டுக்கிட்டு அவங்கள கலையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையோட விநியோகம் முடிக்கிறேன். இந்த வேறு சில ஊடகங்கள் நடத்தக்கூடிய பித்தலாட்டங்கள், ஒரு வழக்கத்தை ஊடகங்கள் எப்படி பண்ணுவாங்களோ அவங்களோட பித்தலாட்டத்தை ஒரு சில தனியார் தொலைக்காட்சி எடுத்து தோல்வி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு பேசணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாணவர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் வடக்கு சில ஆட்களுக்கு இங்கே ஒரு சில திட்டங்கள் திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவங்க இருக்கேன். சென்னையில் நடைபெற்ற சுங்கத்துறை எழுத்துத் தேர்வில் காதில் ப்ளூடூத் கருவியை பொருத்தி தேர்வு எழுதியதாக வடமாநிலங்களைச் சேர்ந்த 30 பேர் பிடிபட்டுள்ளனர். சென்னை பூக்கடை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்வில் 1600 பேர் பங்கேற்றனர். ஹரியானாவை சேர்ந்த 28 பேரும் 2 உத்தரப்பிரதேச இளைஞர்களும் காதில் ப்ளூடூத் இயர்பேட் மாட்டிக்கொண்டும் உடலில் செல்போனின் உள்பக்க கருவியை பொருத்திக் கொண்டும் விடைகளை கேட்டு எழுதியதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு கேள்விகளுக்கான பதில்களை சிங்க் என்ற செயலி மூலம் ஹரியானாவிலிருந்து மர்ம நபர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தேர்வுக்கு அனுமதித்த அதிகாரிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டம்ஸில் வந்துட்டு நம்ம கேன்டீன் அசிஸ்டண்ட்காக எழுதணும் எக்ஸாமு. அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்து 8 தான் இருக்குது. அதுவும் ஓபிசிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸு சீட் பண்ணியிருக்காங்க. அதாவது சீட்டிங்னா எப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் ஹால்லே வந்து கேண்டிடேட்ஸை பிடிச்சிருக்காங்க, அதாவது நம்ம ஸ்குவாடு. பட் ஆனாலும் எங்களுக்கு என்னென்னா வந்து சில பேர் தான் மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் மாட்டலன்றது தான் எங்களோட இது தனிப்பட்ட விஷயமா இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட்லேருந்து, அதாவது நார்த் இந்தியா எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா தான் சொல்லணும், சவுத் இந்தியாவிலேருந்து இங்கே யாருமே மாட்டலை. சரிங்களா? இந்த விஷயத்தில் யாருமே வந்து சவுத் இந்தியாவிலேருந்து மாட்டலை. அதாவது இது வந்து சின்ன விஷயம்தான். அதாவது இந்த வேகன்சி வந்து கம்மி தான். இந்த வேகன்சிலே அவங்க அந்தளவுக்கு சீட் பண்ணுறாங்கன்னா அப்போ எஸ்எஸ்சி இந்த அதர் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்லலாம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. புரியுதுங்களா? இதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை. இதுக்காக லைஃப் ஸ்பேனே வேஸ்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கொஷின் மார்க் மாதிரி தான் இருக்குது.
சரிங்களா. இது வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கான கோட்டாவை நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஸ்டேட்டில் தான் இந்த கஸ்டம்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது. அது நம்ம ஸ்டேட் ஆளுங்களே வாங்கிக்கிற மாதிரி அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்தந்த ஸ்டேட் அந்தந்த இது வாங்கிக்கிற மாதிரி எடுக்கணும். எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு முதல்வரை தான் நம்ம கேட்கணும். சென்னையில் அதாவது இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான், அதாவது அதர் ஜோன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த சென்னை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க அங்கேருந்து வந்து, அதாவது நாங்கள் மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு விட்டு ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ லாங்லேருந்து வராங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு லெத்தாஜிக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது கிளியர் கட்டாக வந்து செக் பண்ணி எதுவுமே அனுப்பவே இல்லை. சரிங்களா. அதுதான் இதுவே வந்து அதர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலே எழுதுகிறோம். அது வந்து ப்ரைவேட்டில் டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் நடத்துது. அதில் வந்து எல்லாமே செக் பண்ணி தான் ஃபஸ்ட்டே அனுப்புகிறாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. எங்களுக்கு அதான் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இதில் வந்து டிஎன்பிசி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிசி இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அவங்களது ஓகேவாக தான் இருக்கும். இதனால தான் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எழுதணுன்னாலே தமிழ்நாடு பசங்க வந்து கொஞ்சம் தயங்கி நிற்கிறது காரணமே இதுதான் விஷயமே. சரிங்களா. அதாவது நம்ம அதர் ஸ்டேட்டில் போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதணுன்னா கூட அது வந்து கிளியராக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்ஸு இது வந்து ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக கூட இல்லை. இதுலேயே அவங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இது நாங்கள் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல சார். இது 1500க்கு எழுதியிருக்கோம்.